இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க, தி ரைசிங் லைன் என்ற பேர்ல. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த போரானது கச்சா எண்ணெயின் மீதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த போர் பதற்றம் ஆரம்பித்த நாட்களிலிருந்து கச்சா எண்ணெயினுடைய விலைங்கிறது 3%, 4% வரைக்கும் உயர்ந்திருக்குது. இந்த போர் இப்படியே நீடித்துக்கிட்டு போனா ஈரான் கடைசியாக தன்னுடைய வஜ்ராயுதமாக கருதப்படும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மஸ் என்ற இடத்தை மட்டும் தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா உலக நாடுகள் அனைத்துமே எரிபொருள் கிடைக்காம திண்டாடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மஸ்னா என்ன, இதற்கும் எரிபொருளுக்கும் என்ன சம்பந்தம், எதற்காக ஈரான் இந்த பகுதியை குறிவைக்கிறாங்க, இதனால் இந்தியாவிற்கு என்னென்ன வகையான தாக்கங்கள் ஏற்படும் என்பதுதான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போறோம். ஜூன் 13, 2025 வெள்ளிக்கிழமை காலையில இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் எங்கெல்லாம் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, இராணுவ தளவாடங்கள், அணு தளவாடங்களை நோக்கி நடத்தப்பட்டுச்சு. இது முதல் கட்டமாக எங்க நடக்கப்பட்டுச்சுன்னா, முதல் கட்டத்தகர ஈரானுடைய தலைநகராக இருக்கக்கூடிய தெஹரான், அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலேயும், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் மேலேயும், மறுபடியும் ஈரான்ல இருக்கக்கூடிய மெயின் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல்ல இதுவரைக்கும் 224 பேர் உயிரிழந்திருக்கிறதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய முக்கிய ஜெனரலான முகமது பஹேரி மேலேயும் மேஜர் ஜெனரல் கொலாம் அலி ரஷீத்தும் உயிரிழந்திருக்கிறதா கூறப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அணு ஆராய்ச்சியாளர்களும் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதல் அவங்க எதற்காக இஸ்ரேல் குறிவைத்து நடத்தப்பட்டதோ அந்த இலக்கை அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதற்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸை தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய ஏர் ஸ்பேஸுங்கிறது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முற்பட்டாங்க. இதை மட்டும் நாங்க பண்ணல அப்படின்னா ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க முற்பட்டாங்க? இப்போ ஈரான்ங்கிறது அணு ஆயுதத்தை ரொம்ப காலமாகவே தயாரிக்கும் முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் தற்போது ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1979 ஈரான்ல ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு. இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஈரான் அணு ஆராய்ச்சியில அதிகமா ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அணு ஆராய்ச்சியில படிப்படியா முன்னேறிக்கிட்டும் வந்தாங்க. இவங்களுடைய இந்த நியூக்ளியர் ரிசர்ச்சுக்கு ரஷ்யா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மறைமுகமா ஆதரவு அளிச்சாங்க. இதன் மூலயமா ஈரானுடைய அணு ஆராய்ச்சிங்கிறது சிறிது காலத்திலே ரொம்ப பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பா 2000ற்கு பிறகு அவங்களுடைய நியூக்ளியர் ரிசர்ச்சுங்கிறது மிகப்பெரிய அளவுல பூமாக ஆரம்பிச்சிச்சு. 2013 ஈரான் கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிற அளவுக்கு நியூக்ளியர் ரிசர்ச் இருந்துச்சு. இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. எதனால அப்படின்னா, அவங்க வேற எந்த நாடுகளும் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கிற நாடுகளை தவிர மற்ற நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட யுரேனியம் 235 செறிவு அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த யுரேனியம் 235 என்னன்னா, இதுதான் ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாக பார்க்கப்படுது. இந்த யுரேனியம் 235 தான் ரொம்ப ரேரான ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ஐசோட்டோப். இது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, யுரேனியம் 238 இருந்து. இந்த யுரேனியம் 238 தான் பூமியிலேருந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஐசோட்டோப். இது யுரேனியத்தோட ஒரு ஐசோட்டோப். பூமியிலேருந்து கிடைக்கும்பொழுது யுரேனியம் 238 தான் கிடைக்கும். இந்த 238ல 235 ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யுரேனியம் 238, இதுதான் யுரேனியம் 235. இதை என்ரிச்மெண்ட் பண்ணி இதனுடைய அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறத அதிகரிப்பாங்க.
சரி, இதற்கும் மற்ற நாடுகளுக்கும் என்ன இதுன்னா, இப்போ ஈரான் வந்துட்டு இந்த நியூக்ளியர் ரிசர்ச்சை வந்து ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க வந்து அணு உலைகளுக்காக தான், அதாவது அணு உலைகளை இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி அணு உலைகளிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்காக தான் இந்த அணு ஆராய்ச்சியில ஈடுபடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அணு உலைகள்ல இருக்கக்கூடிய இந்த யுரேனியம் 235 கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து 3% அளவிற்கு வந்து இருந்தாலே போதுமானது. ஆனா 2013லயே ஈரான் கிட்ட 20% அளவிற்கு யுரேனியம் 235 கான்சன்ட்ரேஷன் வந்து இருந்துச்சு. இதனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய தடைகள் வந்து விதிச்சாங்க. இந்த ஈரான்ங்கிறது மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் ஈரான் கிட்ட இருந்து யாரும் எண்ணெய்களை வந்து வாங்கக்கூடாது, கச்சா எண்ணெய்களை வந்து வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு யாரும் டெக்னாலஜி எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதன் பிறகு ஈரான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இல்லை, நாங்க வந்து இந்த யுரேனியம் 235 அணு உலைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துறோம், மற்றபடி அணு ஆயுதங்கள் வந்து தயாரிக்க பயன்படுத்தலன்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துனாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுல 2015 ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தம் என்னன்னா JCPOA, ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இதுல வந்து 6 நாடுகள், அதாவது 5+1, அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா, ரஷ்யா, இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி, இந்த நாடுகள்லாம் சில நிபந்தனைகளை வந்து ஈரானுக்கு வந்து விதிச்சாங்க. என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, யுரேனியத்தோடைய செறிவு, இவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த யுரேனியத்தோட செறிவு 3.67% அதிகமாக இருக்கக்கூடாது, இதுக்குள்ளதான் இருக்கணும். அவங்களுடைய கையிருப்பு, யுரேனியம் கையிருப்புங்கிறது வந்துட்டு 300 கிலோ வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் IR1 வகை சென்ட்ரிஃபியூஜ்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. எதனால இந்த IR1 வகை சென்ட்ரிஃபியூஜ்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யுரேனியம் 235 கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு சென்ட்ரிஃபியூஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த சென்ட்ரிஃபியூஜ்ங்கிறது மைய ஈர்ப்பு விசையை வச்சு வந்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதில் வந்து யுரேனியத்தை வச்சு ப்ராசஸ் பண்ணும் பொழுது எடை அதிகமாக உள்ளது வந்து கீழேயும், எடை குறைவாக உள்ளது வந்து மேலேயும் இருக்குது. இதன் மூலயமா ஈஸியாக இந்த யுரேனியத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதில் வந்து IR1 வகை 5060 சென்ட்ரிஃபியூஜ்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது எல்லாமே ஈரான் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து பின்பற்றாங்களா, இல்லை இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பின்பற்றாங்களா அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு எல்லாத்திற்கும் ஈரான் ஒப்புக்கொண்டா ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த அந்த பொருளாதார தடைகள் எல்லாம் வந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாடுகள் 6 நாடுகளும் சொன்னாங்க. இதை ஒத்துக்கிட்டு ஈரானும் அந்த ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்திட்டாங்க. ஆனால் 2018 அமெரிக்காவில் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்றுச்சு. அமெரிக்காவினுடைய அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு அவர் செய்த காரியம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த JCPOA ஒப்பந்தத்திலிருந்து மற்ற நாடுகளை கேட்காம 6 நாடுகள் சேர்ந்துதான் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து பண்றாங்க. ஆனா மற்ற நாடுகளுடைய ஒப்புதல் இல்லாமே இந்த ஒப்பந்தத்திலேருந்து நாங்க வந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டாங்க. மறுபடியும் ஈரான் மேல பொருளாதார தடைகளை வந்து விதிக்க ஆரம்பிச்சாங்க. எதனால அமெரிக்கா விதிச்ச தடை வந்து ஈரானை பாதிச்சிச்சு அப்படின்னா, உலக வர்த்தகம் அனைத்துமே US டாலர்ல தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய US டாலரை பயன்படுத்தி யாரும் ஈரான் கூட வர்த்தகம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த டெக்னாலஜியும் ஈரானுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது, ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய், கச்சா எண்ணெயை வேற எந்த நாடுகளும் வந்து வாங்கக்கூடாது போன்ற பொருளாதார தடைகளை வந்து விதிச்சாங்க. இதன் மூலயமா ஈரான் கடும் அளவுல வர்த்தக ரீதியா பாதிக்கப்பட்டுச்சு. அப்பொழுதுமே ஈரான் இதுல இருக்கக்கூடிய மற்ற 5 நாடுகளுக்காக இந்த ஒப்பந்தத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. இது எது வரைக்கும் நீடிச்சிச்சு அப்படின்னா 2020 ஜனவரி வரைக்கும் தான். 2020 ஜனவரியில சுசைம் இன் சுலைமானிங்கிற ஈரானுடைய முக்கிய இராணுவ தளபதியை அமெரிக்கா ஏவுகணைகளை வீசி வந்து கொலை பண்ணிட்டாங்க. இதன் பிறகு ஈரான் கடும் கோபத்தை அடைஞ்சு இந்த ஒப்பந்தத்திலிருந்து, நியூக்ளியர் ஒப்பந்தத்திலிருந்து வந்து நாங்க வெளியேறோம், இதன் பிறகு யுரேனியத்தோட கான்சன்ட்ரேஷனை வந்து நாங்க அதிகரிக்க போறோம், இந்த ஒப்பந்தத்தெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யுரேனியத்தோட கான்சன்ட்ரேஷனை வந்து அவங்க அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. 2024 கணக்குப்படி ஈரான் கிட்ட 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235 இருந்துச்சு. இது வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரி வச்சிருக்கக்கூடிய
இந்த நியூக்ளியர் பாம்புங்கிறது 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் செறிவூட்டப்பட்ட ஆயுதமாக இருக்குது. ஆனால் 60%த்திலையும் நியூக்ளியர் வெப்பனுங்கிறது வந்து தயாரிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து அதிக அளவில் கிரிட்டிக்கல் மாஸ் வந்து அதிக அளவில் யுரேனியம் தேவை. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் மறுபடியும் ஈரான் ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து கொண்டு வந்துடக்கூடாது, நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்கா மறுபடியும் ஈரான் கூட ஒரு நியூக்ளியர் டீல் வந்து சைன் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருந்தாங்க. இதற்கு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. அதனுடைய இறுதி கட்ட பேச்சுவார்த்தை ஜூன் 15ஆம் தேதி நடைபெறதா இருந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை நடைபெறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தான் இஸ்ரேல் ஈரான் மீது இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, அவங்க கிட்ட 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கிடையாது, அவர்களிடம் 87.5% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235 வந்து இருக்குது. இந்த நியூக்ளியர் டீல் சைன் பண்றதுக்கு முன்னாடியே ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து தயாரிச்சிருவாங்க. அது வந்து உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறும். குறிப்பா ஈரானுடைய எதிரி நாடா பார்க்கப்படுற இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறலாம்ங்கிறதுக்காக தான் அவங்க எந்த இடத்துல நியூக்ளியர் ரிசர்ச் பண்றாங்களோ அந்த இடத்தையும் அவங்களுடைய இந்த இராணுவ தளவாடங்களையும் சரியாக மானிட்டர் பண்ணி சரியா அவங்களோட இலக்கை தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. இதனால கடும் கோபம் அடைந்த ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தினாங்க. 270 ராக்கெட்டுகளை வந்து இஸ்ரேல் மீது வந்து தாக்குனாங்க. இதுல 16 பேர் உயிரிழந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. நூற்றுக்கணக்கானோர் காயம் அடைந்திருக்காங்க அப்படின்னும் அதே போல இஸ்ரேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல தொழில்நுட்பம் வாய்ந்த ஃபைட்டர் ஃபிளைட்டுகளும் வந்து இந்த தாக்குதலில் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. தற்போது வந்திருக்க செய்தி வரைக்கும் இஸ்ரேலை விட ஈரானுக்கு தான் அதிக அளவில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இந்த போர் விமானங்கள்லாம் வந்து பழைய போர் விமானங்கள் தான். ஏன்னா அமெரிக்கா ஈரான் மேலே போட்ட பொருளாதார தடையினால அவங்களுக்கு வந்து எந்த நியூ டெக்னாலஜியுமே வந்து கிடைக்கல. அதனால அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப பழைய போர் விமானங்கள் தான். அமெரிக்காவும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின பழைய போர் விமானங்கள் தான் இருக்கு. இதனால அவங்களுடைய ஆர்மிங்கிறது இந்த ஏர்ஃபோர்ஸ்ல ரொம்பவே வீக்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ் குறிவைத்து தகர்த்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஈரான் தங்களுடைய வலுவை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வஜ்ராயுதமா என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸை அவங்க வந்து தாக்குவாங்க. இது எதனால முக்கியத்துவம் பெறுதுன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸுங்கிறது இந்த ஓமன் வளைகுடாவுக்கும் இந்த பர்ஷியன் வளைகுடாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சிறிய நீரிணை. இந்த நீரிணை ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்கு அப்படின்னா, இந்த நீரிணை வழியாக தான் உலகத்திற்கு தேவைப்படும் எரிபொருள் வந்து இந்த நீரிணை வழியாக தான் உலகத்திற்கு தேவைப்படும் பெரும்பாலான எண்ணெய்கள்ங்கிறது வந்து எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த நீரிணை வந்து ரொம்பவே ஒரு சிறிய நீரிணை. இதோட அகலம் மொத்தமே 33லிருந்து 95 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து இதோட அகலம்ங்கிறது இருக்குது. இந்த குறுகிய பாதை மூலியமாக தான் மற்ற உலக நாடுகளுக்கு எண்ணெய்கள்லாம் வந்து கொண்டு சென்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த போர் வந்து உச்சக்கட்டத்தை அடைஞ்சு ஈரானுக்கு வேற வழியே இல்லைன்னா இந்த இடத்த தான் தாக்கி அழிப்பாங்க. அப்படி இந்த இடம் மட்டும் மூடப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்த சரி செய்யறதுக்கு வந்து ரொம்ப காலம்ங்கிறது வந்து தேவைப்படும். அதுக்குள்ள உலக நாடுகள் அனைத்துமே எரிபொருள் பற்றாக்குறையால திண்டாட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. இதற்கு முன்பே பல முறை வந்து ஈரான் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அமெரிக்கா வந்து தங்கள் மீது வந்து பொருளாதார தடை விதித்தப்பையும் சரி, நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மஸை வந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லியிருந்தாங்க. அப்படி தாக்குவோம்னு சொன்ன பொழுதே கச்சா எண்ணெய்களுடைய விலை வந்து அதிக அளவு வந்து உயர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மஸ் மட்டும் தகர்க்கப்பட்டுச்சுன்னா இந்தியாவிற்கு அதனுடைய பாதிப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா தற்போது இந்தியாவிற்கு வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெயில 3/2 பங்கு இந்த பகுதி வழியாக தான் கொண்டு வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய நேச்சுரல் கேஸ்ல 50% இந்த வழியாக தான் வந்து கொண்டு வரப்படுது. இதனால் தான் இந்த இடம் தகர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இப்போ ஈரானுக்கு வந்து வேற வழியே இல்லைன்னா இந்த இடத்த கண்டிப்பா அவங்க வந்து தாக்கி அழிப்பாங்க. அப்படி தாக்கி அழிக்கக்கூடிய பட்சத்துல கச்சா எண்ணெயினுடைய விலைங்கிறது ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படும். எண்ணெய் பற்றாக்குறைங்கிறது ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நம்ம அனைவருமே வந்து தள்ளப்படுவோம்.
இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏற்கனவே அமெரிக்கா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு பக்கத்திலேயே நிறைய இராணுவ தளவாடங்களை வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்த பொழுதும் ஈரான் வந்து இதை தாக்கி அழிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி ஈரான் மட்டும் இந்த இடத்தை வந்து அழிச்சிட்டாங்கன்னா அதனால இந்தியாவிற்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஈரானை தாக்குதல்ங்கிறதே இந்தியாவிற்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான். ஏன்னா ஈரானுங்கிறது இந்தியாவிற்கு ரொம்பவே அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் பாகிஸ்தான் கூட தன்னுடைய எல்லையை வந்து டைரக்டா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அன்ஸ்டேபிலிட்டிங்கிறது இந்தியாவிற்கு எந்த நேரத்துல வேணாலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆல்ரெடி இந்தியாவில் பெட்ரோல் டீசலோடைய விலைங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கடந்த 2021 பெட்ரோலுடைய விலைங்கிறது இந்தியாவில் 100 ரூபாயை வந்து தாண்டி போச்சு. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் ஆனாலும் அந்த 100 ரூபாயை குறைந்து பெட்ரோல் விலை வந்து குறைந்த பாடல 100 ரூபாய்க்கு அதிகமாக தான் வந்து போயிட்டு இருக்குது. இந்தியாவில் இந்த பெட்ரோல் விலைங்கிறது 100 ரூபாயை அதாவது 100 ரூபாயிலேருந்து 110 ரூபாய் வரைக்கும் போனப்போ உலக சந்தையில் குருடாயிலோட விலைங்கிறதும் வந்து அதிகரிச்சுட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 120 130 US டாலர்ல வந்து வர்த்தகம் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு உலக சந்தையில் வந்து குருடாயிலோடைய விலைங்கிறது பாதியாக குறைய ஆரம்பிச்சு $60 வந்து விற்பனை ஆச்சு. $60 விற்பனை ஆன பொழுதும் இந்தியாவில் பெட்ரோல் விலைங்கிறது 100 ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் பெட்ரோலோடைய விலை வந்து குறையாமல் இருந்துச்சு. அதற்கு காரணமாக என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே விதிக்கக்கூடிய வரிகள் கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய கவர்மெண்ட் வந்து விதிக்கக்கூடிய வரி. இந்த கலால் வரியின்படி 1 லிட்டர் பெட்ரோலுக்கு மத்திய அரசு 19.5 ரூபாய் வரியா வந்து போடுறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரி போதும். அதை வந்து வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேட் வந்து 1 லிட்டருக்கு 11.50 பைசாவா இருந்துச்சு. அதாவது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரி வச்சாங்க. இது கொரோனா காலகட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அப்போ நுகர்வோருடைய எண்ணிக்கை வந்து குறைவா இருந்துச்சு. நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை சரி செய்யறதுக்கு தான் வரியின் மூலயமா அதை சரி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்த நெருக்கடி நிலையெல்லாம் தளர்த்தப்பட்ட பிறகுமே வந்து இந்த வரிங்கிறது அப்படியே தான் இருக்குது. உலக சந்தையில வந்து இந்த குருடாயிலோடைய விலை குறைவாக இருந்தாலும் இந்தியாவில் மட்டும் 100 ரூபாய்க்கு மேலதான் விற்பனை ஆயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை கடந்த 3 நாட்களாகவே குருடாயிலோடைய விலைங்கிறத அதிகமாகிட்டு கொண்டே போயிடுது. கிட்டத்தட்ட இந்த 3 ட்ரேடிங் டேஸ்ல கிட்டத்தட்ட 12% அளவுக்கு குருடாயிலோட விலை உயர்ந்து $73.5 US வந்து விற்பனை ஆகுது. இன்னும் இந்த போர் பதற்றம் அதிகமாயிட்டு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது தகர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா பெட்ரோலுடைய விலை யூகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து போகும். இதற்கு இந்தியா தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, உலக தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? உலக நாடுகள் தலையிட்டு இந்த போரை தடுத்து நிறுத்துவாங்களா? அப்படி இல்லைன்னா இந்தியா இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை உயரும் பட்சத்துல தாங்கள் விதித்திருந்த வரிகளை வந்து தளர்த்துவாங்களா? இல்ல பெட்ரோலுடைய விலை யூகித்து பார்க்க முடியாத அளவுக்கு உயருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.